கோடீஸ்வரி பயங்கர கோவமா கத்துறாங்க. எதுக்காக என் பொண்ணை இப்படி மழையில நனைய வச்சீங்க? என் வீட்டுக்கு வந்தா என்ற ஒரே காரணத்துக்காகவா? உங்க வீட்டு சொத்தா எழுதி வாங்கிட்டா? எவ்ளோ பெரிய காரியம் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமா கத்துறாங்க. 10 மாசம் நான் சுமந்து பெத்த என் பொண்ண மகாராணி மாரி வளர்த்தேன். கடைசியில இப்படி பண்ணிட்டீங்களே! என் பெத்த வயிறு பத்தி எரியுதே! கடவுளே! உனக்கு கண்ணே இல்லையா? அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமா கத்துறாங்க. நீங்க கூட பெரியவங்க தானே! நீங்க பார்த்துக்கிட்டு சும்மா தான் இருந்தீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு கோடீஸ்வரி தாத்தா, பாட்டி 2 பேருமே கேட்குறாங்க. அதுக்கு பாட்டி, தாத்தா 2 பேருமே சொல்றாங்க, "எங்க கை மீறி போயிடுச்சும்மா. எங்களால எதுவும் பண்ண முடியல" அப்படின்னு சொல்லிட்டு. "என்ன பேசுறீங்க? உங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருந்தா சும்மா இருந்திருப்பீங்களா? கஷ்டப்பட்டு பெத்த பொண்ண இப்படி நெனைய விட்டுருப்பீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு கோடீஸ்வரி பயங்கர கோவமா கத்துறாங்க. அதுக்கு ராஜலட்சுமி சொல்றாங்க, "உன் பொண்ணு எவ்வளோ பேச்சு பேசுறா தெரியுமா? என்னவோ உன் பொண்ணுக்கு வக்காலத்து வாங்கிட்டு வர" அப்படின்னு சொல்றாங்க. "என்ன பேசிட்டா என் பொண்ணு?" அப்படின்னு சொல்லிட்டு கோடீஸ்வரி கேட்குறாங்க. "எல்லாரும் எகுத்து எகுத்து பேசுறா. அதனால தான் இப்படி பண்ணோம். என்னதான் பேசினாலும் அதுக்காக கொற்ற மலையில இப்படி நிக்க வைப்பீங்களா? இவ்ளோ பெரிய தண்டனையா குடுப்பீங்க என் பொண்ணுக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு கோடீஸ்வரி பயங்கர கோவமா கத்துறாங்க. தப்பு எல்லாமே மகா பேர்ல தான் அப்படின்னு ஐஸ்வர்யா சொன்னாங்க. அங்கேருந்து கோடீஸ்வரி வேகமா வந்து அப்படியே அடி அடின்னு தவடையில போட்டு அடிக்கிறாங்க. 2 அறை விடுறாங்க. விட்டுட்டோன்னே சொல்றாங்க, "யார தப்பா பேசுற? மகாவியா? நீ எல்லாம் ஒரு ஜென்மமா? உன் ஜென்மத்த வச்சுட்டு எப்படி நீ உயிரோட உலர்த்திக்கிட்டு இருக்க? கொஞ்சம் கூட உனக்கு அறிவே கிடையாதா? மகாவ பத்திலாம் நீ பேசவே கூடாது. இன்னைக்கு உனக்கு இந்த வாழ்க்கை கிடைச்சிருக்குன்னா அதுக்கு காரணமே மகா தான்." அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யாவ பயங்கரமா கோவத்துல திட்டுறாங்க கோடீஸ்வரி. "நீ எல்லாம் ஒரு மனுஷ ஜென்மமா? எப்படி உன்னால இப்படிலாம் பேச முடியுது? வீடு போக போற நிலைமையும் மகா தான் அந்த வீட்ட காப்பாத்துனா. மகாவ பத்தி ஒரு வார்த்தை கூட நீ தப்பா பேசக்கூடாது. உன்னை சாவடிச்சிடுவேன்னு சொல்றத நிஜமாவே நிறைவேத்திட்டு போயிடுவேன். உன்னை கொன்னு போட்டு போயிடுவேன்." அப்படின்னு கோடீஸ்வரி பயங்கர கோவமா திட்டுறாங்க ஐஸ்வர்யாவ. எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப அவங்க அப்பா கிட்ட வராரு. வந்து சூர்யா கிட்ட பேசுறாரு. "தயவு செய்து நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க" அப்படின்னு சொல்லிட்டு. "அப்பா எதுக்காக அவர்கிட்ட போய் நீங்க கெஞ்சிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு மகா சொல்றாங்க. "இல்லம்மா நான் கொஞ்ச நேரம் பேசிட்டு வரேன்" அப்படின்னு சொல்றாரு. "ஆமா நீங்க தேவையில்லாம என்கிட்ட கெஞ்சாதீங்க. எனக்கு கஷ்டமா இருக்கு" அப்படின்னு சூர்யா சொல்றாரு. "எனக்காக மன்னிச்சிடுங்க மகாவ. தயவு செய்து ஏத்துக்கங்க" அப்படின்னு அவங்க அப்பா சொல்றாரு. "அப்பா தயவு செய்து எதுவுமே பேசாதீங்க. வாங்க இங்க" அப்படின்னு சொல்றாங்க மகா. உடனே ராஜலட்சுமி சொல்றாங்க, "எதுக்காக நீங்க இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? உங்க பொண்ணு பண்ணது தப்பு" அப்படின்னு சொல்றாங்க. "நான் பண்ணது தப்பு இல்ல. நான் என் வீட்டுக்காக கண்டிப்பா எல்லாமே செய்வேன்" அப்படின்னு சொல்லிட்டு மகா சொல்றாங்க. "தயவு செய்து உங்க பொண்ண கூட்டிட்டு உங்க வீட்டுக்கே போயிடுங்க. வேற எதுவுமே இங்க பேசாதீங்க. ஏன்னா எகுத்து எகுத்து பேசிட்டே இருக்காங்க" அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா சொல்றாங்க. "ஆமா எங்க அம்மாவை எகுத்து மகா பேசுறது பெரிய தப்பு. நாங்க மன்னிக்க முடியாது" அப்படின்னு சூர்யா சொல்றாரு. "எவ்வளோ பேசியும் நீங்க என் பேச்ச சுத்தமா கேட்கலல்ல" அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வராரு. கிட்ட வந்து நிற்கிறாரு. "இங்க பாருமா, நான் 3 பொண்ணை பெத்து கஷ்டப்பட்டு வளர்த்தேன். ஆனா என் உடம்புல கடைசி சொட்டு ரத்தம் இருக்கிற வரைக்கும் கண்டிப்பா உன்னை நான் காப்பாத்துவேன். வாமா போகலாம்" அப்படின்னு சொல்லிட்டு கோடீஸ்வரி அவங்க வீட்டுக்காரர் 2 பேரும் கூட்டிட்டு போறாங்க மகாவ. அப்போ பாட்டி பேசுறாங்க. "இங்க பாரு சூர்யா, கொஞ்சமாவது யோசி. இந்த முடிவை மாத்திக்கோ. உன் மனசை மாத்திக்கோ" அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ராஜலட்சுமி சொல்றாங்க, "நீங்க இப்படி கேட்கறதே சூர்யா கிட்ட தப்பு" அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அமைதியா இருக்காங்க. 2 பேருமே கூட்டிட்டு மகாவை வெளியே போறாங்க. அப்படியே அப்போ மகா யோசிச்சு பார்க்குறாங்க. சூர்யா கூட வாழ்ந்தது, நடந்தது எல்லா நினைவுகளையும் அப்படியே நினச்சி பார்த்துட்டே போறாங்க. அப்போ கரெக்டாக ஒரு கார் வருது. அங்கேருந்து சூர்யாவோட அப்பா இறங்குறாரு. "என்னாச்சு? எங்கே போறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. "எங்க மகாவை கூட்டிட்டு போறீங்க? எங்க வீட்டு மருமகளை நீங்க எதுக்காக கூட்டிட்டு போறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு சூர்யாவோட அப்பா வாசல்ல கேட்குறாரு. "எங்க என்னாச்சு? வாங்க கேட்கலாம். உள்ள வாங்க. இந்த மாதிரிலாம் கூட்டிட்டு போகக்கூடாது. நான் இருக்கும்போது எப்படி இப்படிலாம் நடக்கும்? வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வராரு. உள்ள வந்தவனே கேட்கிறாரு, "எதுக்காக இப்படி மகாவை பண்றீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு. "நம்ம வீட்டு மருமகளை இப்படிதான் வெளியே அனுப்புவீங்களா? கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டீங்களா? என்னதான் தப்பு பண்ணாலும் மகாவை எப்படி நீங்க வீட்டை விட்டு அனுப்புவீங்க? இப்படிதான் பண்ணுவியா? ராஜலட்சுமி நீ எதுவுமே கேட்க மாட்டியா? புள்ள தப்பு பண்ணா நீ கேட்கணும். அதை விட்டுட்டு அவன் கூட சேர்ந்து மகாவை வீட்டை விட்டு அனுப்புறியா? இந்த மாதிரி பழக்கம்லாம் உனக்கு எங்க இருந்து வருது? எப்படி நடந்தது இதெல்லாம்?" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமா சூர்யாவோட அப்பா திட்டுறாரு. அப்போ சித்ராதேவி சொல்றாங்க, "இல்ல மகா மேல தப்பு இருக்கு. அக்காவை எகுத்து எகுத்து பேசினா" அப்படின்னு சொல்றாங்க. "உனக்கு இவங்க நல்லா வாழறது வயித்தெரிச்சல். அதனாலதான் நீ இப்படி பேசிட்டு இருக்க" அப்படின்னு சொல்லிட்டு சித்ராவை பயங்கரமா திட்டுறாரு சூர்யாவோட அப்பா. "இங்க பாரு சூர்யா, நல்லா தெரிஞ்சுக்கோ. வீட்டுக்கு வந்த மருமக தப்பு பண்ணா கேட்கணும். அதுக்காக இப்படி வெளியெல்லாம் அனுப்பக்கூடாது. இந்த மாதிரி பழக்கெல்லாம் உனக்கு யார் சொல்லி கொடுத்தா? இப்படிதான் சொல்லி கொடுத்து வளர்த்தோமா?" அப்படின்னு சொல்லிட்டு சூர்யாவோட அப்பா பயங்கரமா திட்டிட்டு இருக்காரு. அப்போ தாத்தா பாட்டி 2 பேருமே சொல்றாங்க, "எங்க பேச்சை சுத்தமா மதிக்கவே இல்லை. நாங்க 2 பேரும் செத்து போனதுக்கு சமம். எங்க பேச்சு இங்க கேட்கவே இல்லை. என்னோட பேரன்றதை இனிமே நாங்க நினைக்கவே மாட்டோம். நாங்க ரொம்ப அவமானப்பட்டுட்டோம். இது மகாவை வெளியே அனுப்புறது மட்டும் இல்லை, எங்களுக்கும் பெரிய அவமானம். எங்களால் இதை தாங்கவே முடியல" அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்றாங்க.
அதை கேட்டோன்னே சூர்யாவோட அப்பாவுக்கு இன்னும் பயங்கரமாக கோவம் வருது. ஏன் பெரியவங்களை மதிக்க மாட்டியா, எங்கள் அம்மா சொன்னால் கேட்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக திட்டுறாரு. மகா உள்ளே போ, கண்டிப்பாக வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது, இது நான் எடுத்த முடிவு, யாரும் எதுவுமே பேசக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு.